நாங்க எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிப்போம். நாங்க எவ்வளவு ஏமாந்தன்றது உனக்கு தேவையில்லாத விஷயம். உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஆனா அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. பெருசா ஆசைப்பட்டீங்க, அதான் அடியும் அதுக்கேத்த மாதிரி பெருசா விழுந்திருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எங்களை பார்த்து பரிதாபப்பட தேவையில்ல. இப்படி நின்னு பேசுறது கூட நீங்க போட்டிருக்க காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கணும்னு தான். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி அயோக்கியனுக்கு இல்ல. இருக்கிற சொத்து பத்தெல்லாம் கைய விட்டு போனா கூட உங்க குடும்பத்துக்கு இந்த திமிரு மட்டும் குறையல பத்தியா? பரவாயில்ல. ஆமா, இன்னொன்னு கூட கேள்விப்பட்டனே, உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு பேங்க்ல லோன் வாங்கி இருக்கீங்க போல. சீக்கிரம் லோனை கட்டிடுங்க, இல்லனா பேங்கர் வந்து வீட்டை ஜப்தி பண்ணிடுவான். அப்புறம் மொத்த குடும்பமும் பிளாட்ஃபார்ம்ல தான் நிக்கணும். உங்க குடும்பத்துக்கு இந்த அசிங்கமெல்லாம் தேவையா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? சொல்லுங்க. எங்க நாங்களே எங்க கஷ்டத்துல இடிஞ்சு வந்து நிக்கிறோம். இந்த நிலைமையில இப்படி பேசுறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? டேய், என்னைக்கு உன்னை அந்த பில்டர் ஆபீஸ்ல வச்சு பார்த்தனோ அன்னைக்கே உன்ன மாதிரி அவனும் ஃப்ராடா இருப்பான் தான் யோசிச்சேன். ஏதோ எங்க போதாத காலம் அவன்கிட்ட எங்க பணம் மாட்டிக்கிச்சு. அந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? பிளாட்ஃபார்மா? இங்க பாரு, யார் பிளாட்ஃபார்முக்கு வர போறாங்க, யார் ஜெயில போய் களி சாப்பிட போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள தெரியும். வேலு விடுங்க, இவர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாங்க போலாம். மாமா வாங்க வாங்க. போங்கடா போங்கடா, போடா போ. இனிமே தாண்டா உங்க குடும்பத்துக்கு அடி மேல அடி விழப்போகுது. நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ரெடியா இரு, நான் வர்றேன். நாங்க பணத்தை ஏமாந்துட்டோம் சார். நீங்க தான் சார் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? டிவில நியூஸ் பேப்பர்ல தினம் தினம் எத்தனை ஃப்ராடுங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு நீங்க எல்லாம் பார்த்தது இல்ல? ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி யார் அவங்களெல்லாம் பணம் கொடுக்க சொன்னது? பாதி விலையில கிடைக்குதுன்னு பணத்தை கொடுத்து ஏமாந்து இங்க வந்து அழுகுறீங்களா? சார், அவங்க இப்படி ஏமாத்துவாங்கன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். எப்படியாவது ஒரு வீடு வாங்கலாம் தான் பணம் கொடுத்தோம் சார். ஆனா இப்படி எங்களை காலை வாரி விடுவாங்கன்னு சொல்லி நாங்க நினைச்சு கூட பார்க்கல சார். சார், எப்படியாவது எங்க பணத்தை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். இந்த டிஜிட்டல் யுகத்துல மூஞ்ச பார்க்காமலேயே ஒரே ஒரு மெசேஜ்ல அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் திருடுறாங்க. நீங்க என்னடானா நேருக்கு நேரா பார்த்தும் கூட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. மொபைல், டிவி, பேப்பர்னு கவர்மெண்ட் வான் பண்ணிட்டு தானே இருக்கு. இன்னும் கவர்மெண்ட் என்னதான் பண்ணும்? சரி சரி, எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனை பிடிக்க ட்ரை பண்றேன். ரொம்ப நன்றிங்க சார். சார், இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு. ஓகே சார். ஏன்பா வேலு, அவரு சொல்லிட்டு போறத பார்த்தா நம்ம பணம் நமக்கு கிடைச்சிடுமாப்பா? அதான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, எப்படியும் பணத்தை வாங்கிடலாமா? யாரும் கவலைப்படாதீங்க. ஆமாமா, நம்ம வீடு நம்ம உழைச்சு சம்பாதிச்சது.
நிச்சயம் நம்ம வீடும் நம்ம உழைப்பும் நம்மள கைவிட்டு போகாதும்மா. நம்பிக்கையோட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்போம். தம்பி, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பா. சரிக்கா. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆ? எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா நீ? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த பாழா போனவன் அவன் நல்லாவே இருக்க மாட்டான். எங்க வயித்தடிச்சல அவனை சும்மாவே விடாது. விளங்காம போயிடுவான், நாசமா போயிடுவான். ஓகே, போயிட்டு வாங்க. இந்தாங்க சார். சார், எப்படியாவது எங்க பணத்தை மீட்டு கொடுத்துருங்க சார். இந்த பணம் மட்டும் திரும்ப எங்க கைக்கு கிடைக்கலனா என்னால என் குடும்பமும் நடுத்தெருவுக்கு வந்துடும் சார். அந்த துக்கத்தை பார்த்துட்டு என்னால உயிரோடவே இருக்க முடியாது சார். ப்ளீஸ் சார். தம்பி, என்னப்பா இது? பணத்தை வாங்கலாம்ப்பா. என்னன்னு ஏன்னு இப்படி எல்லாம் பண்ற? அதான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாச்சுல, நிச்சயமா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆமா மாமா, நல்லவங்களோட உழைப்பு என்னைக்குமே வீணா போகாது. அந்த கடவுள் நம்ம யாரையுமே கைவிட மாட்டாரு. நிச்சயம் இதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். மாமா, லோன் வாங்கி தானே அவனுக்கு நம்ம பணம் கொடுத்தோம். நம்ம வேணா ஒரு தடவை பேங்க்குக்கு போய் என்ன இதுன்னு பாத்துட்டு வந்துடலாமா? ஆமாண்ணே, செல்வி சொன்ன மாதிரி பேங்க் மேனேஜர்கிட்ட அவரால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு போய் கேட்டு வந்துருவோமா? இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே செய்யறேன். அண்ணே அண்ணே, என்னண்ணே, நீ நம்ம குடும்பத்தோட முதுகெலும்புனே. நீ இப்படி தன்னம்பிக்கை விடாதனே. உனக்கு பக்கபலமா நாங்க இருக்கோம். என்ன நடந்தாலும் பாத்துக்கலானே. நீ கவலைப்படாம இருந்த. ஆமா மாமா, நம்ம சீக்கிரமா போய் இந்த பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வரலாம். வாங்க கிளம்பலாம். வாடா. சார், உங்களை நம்பி தான் சார் வந்திருக்கோம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார்.